ஸ்வேதா மோகன் ஓர் இந்திய பின்னணி பாடகி. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 4 தென்னிந்திய திரைப்படங்களிலும் பின்னணி பாடியிருக்கிறார். திரைப்பட பாடல்களுடன் ஆவண பாடல்களையும் பதிவு செய்துள்ளார். மேலும் சில இந்தி திரைப்படங்களைத் தவிர தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி பின்னணி பாடகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இவர் பிறப்பு 19 நவம்பர் 1985. இவர் பிறந்த இடம் சென்னை. இவர் படித்த காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். இவர் செய்யும் தொழில் பாடகி, இசை தயாரிப்பாளர். இவரது பெற்றோர்கள் சுஜாதா மோகன். கணவர் பெயர் அஸ்வின் சாசி. பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள். பின்னணி பாடகி சுஜாதா மோகன் கிருஷ்ணா மோகன் ஆகியோரின் மகளாக பிறந்த ஸ்வேதா சிறந்த பெண் பின்னணி பாடகியாக ஃபிலிம்ஃபேர் விருதுகள் தெற்கு 5 தடவையும், ஒரு கேரள மாநில திரைப்பட விருதையும், ஒரு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் வென்றுள்ளார். ஸ்வேதா மோகன் 1985 நவம்பர் 10 அன்று சென்னையில் ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்தார். கிருஷ்ணமோகன் பின்னணி பாடகி சுஜாதா மோகன் ஆகியோரின் மகளாக பிறந்தார். சென்னையில் குட்ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் தனது பள்ளி படிப்பை முடித்து சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பட்டம் பெற்றார். தனது நீண்டகால நண்பரான அஸ்வின் சாசியை மணந்தார். ஸ்வேதா மோகன், அஸ்வின் சாசி ஆகியோருக்கு ஒரு மகள் உள்ளனர். ஸ்வேதா தனது 9 வயதில் கர்நாடக இசையில் பயிற்சி பெறத் தொடங்கினார். ஒரு குழந்தை கலைஞராக ஏ.ஆர். ரகுமான் இசையில் பம்பாய் திரைப்படத்தில் குச்சி குச்சி ராக்கம்மா, இந்திரா திரைப்படத்தில் அச்சம் அச்சம் இல்லை போன்ற பாடல்களில் குழு பாடகியாக பாடினார். இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான், வித்யாசாகர், எம். கீரவாணி, எம். ஜெயச்சந்திரன், ஜான்சன், சார்த் உசேசன் போன்ற இந்திய இசையமைப்பாளர்களுக்கு பாடியுள்ளார். ஸ்வேதா தற்போது பின்னணி பாடகரான பின்னி கிருஷ்ணகுமாரின் கர்நாடக பாரம்பரிய இசையை கற்றுக்கு வருகிறார். இவர் பாடிய பல பாடல்களில் சில பாடல்கள் சென்னையில் ஒரு நாள் படத்தில் கனவே, மயங்கினேன் தயங்கினேன் படத்தில் கடவுளின் கோயில், கோ படத்தில் அமளி துமளி, போக்கிரி படத்தில் நீ முத்தம் ஒன்று மற்றும் பல பாடல்களை பாடியுள்ளார்.